கேட்கறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஒவ்வொரு மனுஷனும் காலையில எந்திரிச்ச உடனே பல்ல விளக்கிட்டு அப்படியே கழிவறைக்கு போய் காலை கடன்லாம் முடிச்சுட்டு ஒரு காப்பியை குடிச்சிட்டு அப்படியே ஒரு வாக்கிங் போயிட்டு குளிச்சுட்டு இதை மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து அப்படியே சாமியை கும்பிட்டா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி தான் நானும் வந்திருக்கேன், போய் சாமியை கும்பிட்றேன். முருகா, அருவமும் உருவமாகி அனாதையாய் பலவாய் ஒன்றாய் பிம்மமாய் இன்றஜோதி புலமுதோர் மேனியாக கருணைகூர் முகங்களாறு கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் வந்தால் உதித்தல் உலகம் ஐயா. ஐயா முருகா, ஞான பண்டிதா, நீதாயா இந்த ஊரையும் இந்த ஊர் ஜனங்களையும் மக்களையும் என்னை நல்லபடியா காப்பாத்தனையா. விநாயகா, சிவாய நோடாய் சிவாய நோவென்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு என்ன 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 சொல்லி கூப்பிட்டேன்னு காலேஜ் சங்கரா சங்கரா கும்பிட்டு அப்பனை போய் டேப் போட்டு கூப்பிட்டு இருக்கா. அப்பான்னு கூப்பிடுறா. என்னடா காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், அப்பான்னு கூப்பிட்டா அசிங்கமா இருக்காது எனக்கு. டேட்னு கூப்பிட்டா தான் அது ஒரு கொஞ்சம் ஃபேன்சியா இருக்கும். எல்கேஜி படிக்கிற பசங்களே இப்ப டேடி மம்மின்னு கூப்பிடுது. என்ன நீ? ஓஹோ, அப்ப படிச்சுட்டா அப்புறம் டேப் போட்டு தான் கூப்பிடணுமா? அப்பா நான் தமிழ்நாட்டில் இருக்கு அப்பா, அதான் என்ன டேப் போட வேணாம். அவங்க ஓடுறத அப்படியே நின்று பார்த்துட்டு அப்படியே காலேஜுக்கு போயிடும். வேடிக்கை பக்கம் கிளம்பிட்டேன். ஆமாப்பா, காலேஜ் வாடா. ஏண்டா கோவிந்தா, காலேஜுக்கு போறையே இது வரைக்கும் பரீட்சை எழுதுனியா, பாஸ் பண்ணையா, 3ஆவது வருஷம் முடிய போகுது, ரிசல்ட் ஏதாவது சொல்லேன்டா. அப்பா என்னப்பா நீங்கெல்லாம் ஒரு அப்பாவாப்பா? காலேஜ் போறியா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. எக்ஸாம் நான் முடிச்சிட்டேன்ப்பா. முடிச்சிட்டேன் 5 பாஸ் ஆயிட்டேன். 5 பாஸ் பண்ணியா? பின்ன உங்க மகன் என்ன சும்மாவா? வாழ்த்துக்கள். எத்தனை எழுதுற? 20பா. 20 பேப்பர் எழுதி 5 பாஸ் பண்ணிருக்க. இங்க பாருடா, இவ்வளவு வாழ்க்கை விளையாட்டு இல்ல. இவர் இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளயும் நீ எப்படியா வந்து கல்யாணம் முடிச்சுட்டு கேட்கிறான் பாரு. வணக்கம், வாங்க. எப்பயும் போல அப்பாக்கு பிரஷர் பார்க்க கரெக்டா வந்துட்டீங்க. நல்லா இருக்கேன் டாக்டர். ஆமா ஆமா, ஜாக்கிங் போயிட்டு அப்படியே வாக்கிங் போயிட்டு அப்படியே காலேஜ் போயிடுவேன். 2 கிலோ நான் கூடி இருக்கேனா? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லையே டாக்டர். அது வேற ஒண்ணும் இல்ல டாக்டர். எக்ஸாம் வேற நெருங்கிக்கிட்டே இருக்கா. நைட்டு ஃபுல்லா முழிச்சு படிச்சுக்கிட்டே இருக்கேன். உடம்பு உஷ்ணமாயிருது. உஷ்ணத்தை குறைக்கிறதுக்காக கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சுக்கிட்டு இருக்கேன் டாக்டர். வேற ஒண்ணும் இல்ல. என்ன சொல்றேன்னு புரியுது. சரி, நான் அப்பாக்கு கொஞ்சம் பிபி செக் பண்ணிடுறேன். பாருங்க, அதை மெயின்டைன் பண்ணுங்க முதல்ல. பாருங்க, கொடுங்க டாக்டர். டேய், நீ கொஞ்சம் டாக்டர் அப்பப்போ சொல்றாங்க, கொஞ்சம் பிரஷர் செக் பண்ணிக்கலாமாடா? என்னப்பா பிரஷர் செக் பண்றதெல்லாம் 50 வயசு உங்க வயசு தாண்டாவா? நாங்கெல்லாம் யூத்துப்பா, எங்களுக்குலாம் அதெல்லாம் தேவையே கிடையாது. என்ன டாக்டர் நான் சொல்றது? டாக்டர் சொல்றது கரெக்ட் தானே? வெயிட் பண்ணு, கொஞ்சம் பிரஷர் பார்க்கட்டும். ரீடிங்ல இருக்காங்க, அப்ப கரெக்டா இருக்கணும். என்ன தப்பாகி போயிடும். என்ன டாக்டர்? ஓ, ஹோல்ஸ் இப்போ அட்வான்ஸ் மாடல் டாக்டர் வந்திருக்கு. கரெக்ட். அடாடாடா, ஓடுதே 120 130 130 120 15 ரொம்ப கவனமா பாக்குறாங்க பாருங்க. என்ன டாக்டர் ஓகேவா? என்ன டாக்டர் எப்படி இருக்கு? எல்லாம் நார்மலா இருக்காங்க. நன்றி டாக்டர், நீங்க சொல்ற மாதிரியே நடந்துக்கிறேன். அப்படியே இருக்கு, சந்தோஷமா இருக்குது கேட்கும் போது. அவனுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. கௌதம் சொல்லுங்க. அப்பா இந்த வயசுலயும் ஹைட் கேட்ட வெயிட் இருக்காரு. அதான் பிபி செக் பண்ண 128 நார்மலா இருக்குது. யூரின் டெஸ்ட் பண்ண அதுவும் நார்மல். பிளட் டெஸ்ட் பண்ண அதுவும் நார்மல். வெரி குட், பரவாயில்லை. நல்லா வெரி குட். அப்பா மாதிரி நீங்க நல்லா ஹெல்த்தியா நல்லா இருக்க வேணாமா? நான் நல்லா தான் டாக்டர் இருக்கேன். என்ன கௌதம், எப்படி இருக்கீங்க நீங்க பாக்கும்போது? ஏன் அங்கிள் இந்த புள்ளை பாருங்க, ஏன் அப்படி இருக்காரு? அவன் சொன்னா கேட்க மாட்டான். சரிடா, நீ கிளம்புறதுல நான் அப்பா காலைல சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன். காலையில வெண்பொங்கலும் அப்படியே பருப்பு சாம்பார் வச்சிருக்கேன். சாப்பிட்டு கொஞ்சம் மத்தியான சாப்பாடு கட்டிட்டு போடா. டாக்டர் இத முதல்ல கேளுங்க. எங்க அப்பா தான் தினமும் வீட்டுல சமைக்கிறாரு. சாப்பிட முடியல டாக்டர், வாயில வைக்க முடியல. டாக்டர் வணக்கம், பாக்குற பண்ணலாச்சு. எப்படி திடீர்னு வந்துட்டீங்க? இல்ல பேசிட்டு இருக்காங்கல்ல, பேசு. அதான் டாக்டர், அப்பா சமைக்கிறத பத்தி நான் கொஞ்சம் சொல்லிட்டு இருக்கேன். வாயில வைக்க முடியல. ஒரே உப்பு இல்லவே இல்ல. சுத்தமா உப்பு இல்ல. அதுக்காக தான் டாக்டர் எப்பயுமே நான் கையில வச்சுப்பேன் உப்பு பேக். அப்படியே போட்டு சாப்பிட்டு. கௌதம், சாப்பாட்டுல உப்பு அதிகமா சாப்பிட்டா பிபி ஜாஸ்தி இருக்கும். சரிங்களா? உப்பு அளவே குறைச்சி சாப்பிட்டா கிட்னி நார்மலா இருக்கும்.
அப்படிங்களா? அதுக்காக தான் அப்பா வந்து உப்பை குறைச்சி சொல்றாரு. இத புரியாம அப்பா போய் பேசிட்டு இருக்கீங்க. சரி டாக்டர், நீங்க சொல்றத யோசிக்கிறேன் நானு. கௌதம் இப்படி இருக்காங்க, நீங்க கொஞ்சம் பார்க்க கூடாதா? என்னம்மா பண்றது? ஒத்த புள்ள தாய் இல்லாப்புலே செல்லம் கொடுத்து வளர்ச்சிட்டேன். அது சொல்றதே கேட்க மாட்டேன்றான். இப்ப கூட உப்பை குறைங்கன்னா குறைக்க மாட்டேன்னு தனியா டப்பா வச்சு போட்டு போட்டு சாப்பிட்றேன். டாக்டர் நீங்களாச்சும் கொஞ்சம் சொல்லுங்களேன் உனக்கு. இல்ல அது என்னன்னா, ஏன் கௌதம் சொல்லுங்க சீஃப் டாக்டர். வேலை செய்தானா? ரொம்ப கம்மியா இருக்குது, என்ன பண்றது? காணுமே. அதெல்லாம் பார்க்கறவங்களுக்கு தெரியணும். சொல்லுங்க டாக்டர். சரி, இந்த வயிறு ஏன் இப்படி முன்னாடி வந்துட்டே இருக்கு? அதான் டாக்டர் ஏற்கனவே சொன்னேன். ரொம்ப ரொம்ப வந்தா கொலஸ்ட்ரால் வந்துடும். கொலஸ்ட்ரால் வந்துச்சுன்னா கூடயே சுகர் வந்துடும். சுகர் வந்துச்சுன்னா அடுத்து கிட்னியை பாதிச்சிடும். இது தேவையா? தொப்பை வந்தா இவ்வளவு பின்னாடி வந்துகிட்டே இருக்குமா? தொப்பைன்னா பூரா என்ன? பூரா கொலஸ்ட்ரால் தான், கொழுப்பு தான். கொழுப்பு வந்தா அதுக்கப்புறம் ஹார்ட்டையும் பாதிக்கும்ல. ஐயோ, இந்த வயசுல இப்படிலாம் இருக்கக்கூடாதுடா. சரி டாக்டர். உங்க அப்பா வயசுல அவர் வந்து பிபி கரெக்டா இருக்குன்னா அதை நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். சரி டாக்டர். நல்ல சிவம், சொல்லுங்க. இவன் இந்த உப்பு பழக்கத்தை இன்னும் விடலையா? எங்க அதான் டப்பால போட்டு ஊத்தி ஊத்தி போட்டு போட்டு சாப்பிட்றான். என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்றான். அந்த உப்பு கொஞ்சம் கொடுக்குறியா இல்லை உனக்கு வேணுமா? இந்த உப்பை வச்சிருந்தீங்கன்னா கடைசியில் நீ ஆஸ்பத்திரி தான் வரணும். இருக்கட்டும் டாக்டர், வரும்போது பாத்துக்கலாமே. வரும்போது பாத்துக்கலாம். எனக்கு டைம் ஆயிடுச்சு டாக்டர், ஜாகிங் நான் போயிட்டு இருக்கேன். வருமுன் காப்பது தான் நல்லது. வந்ததுக்கு அப்புறம் ஒண்ணும் செய்ய முடியாது. இப்ப போ, பின்னாடி நீ வருவே என்னை பார்க்க. டாடி பை. பாருங்க மேடம் பை. வேடிக்கை பார்க்க எவ்வளவு சந்தோஷம் போறான் பாருங்க. என்ன பண்றது சொல்றது அது கேட்க இந்த மாட்டேன். காலத்து பசங்க நினைக்கிறாங்க வயசானவங்களுக்கு தான் வந்து பிளட் பிரஷர்லாம் வந்து செக் பண்ணணும்னு. அதுதான் கிடையாது. 6 மாசத்துக்கு ஒரு தடவை ஆரோக்கியமா இருக்கிறவங்க எல்லாருமே ரத்தத்துல வந்து ரத்த கொதிப்பு எப்படி இருக்குங்கிறத பாத்துக்கணும். பிளட் பிரஷர் பாக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னு கேட்டீங்கன்னா நமக்கு வருமுன் தடுத்துக்கணும்னு சொல்றாங்க. உங்களுக்கு பிளட் பிரஷர் இருக்குன்னு தெரிஞ்சாலே நீங்க உடனே டாக்டரை போய் பாத்துறணும். ஏன்னா